ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். வாங்க எப்படி செய்யன்றத பார்க்கலாம். இத உங்க வீட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அத தண்ணியில போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அது வேகறதுக்குள்ள நாம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இது கூடயே கருவேப்பிலை கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வெந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு நாம் இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான கடாயில் போடும்போது உங்களுக்கு தனித்தனியாக எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கடைசியாக மீந்த மாவில் ஒரு வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதை பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. நாம் இப்படி இதை வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் விற்கிற ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடாதீங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.